ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். கமாலியன் பைபிள் காலேஜினுடைய ஜிபிசி டிசைபிள்ஸ் கல்லூரியுடைய ஒரு விங் இது நேரடியாக நம்ம ஜூம் மீட்ல கலந்துக்கிறோம். அந்த ஜூம் மீட்ல நீங்க தயவு செய்து கலந்து கொண்டதற்காக நன்றி. மற்றவங்க அறிமுகப்படுத்துங்க. இந்த பாடங்களை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. நான் கேட்கவே முடியும், ஏன் ஷேர் பண்ணுங்க, நான் கேட்க மாட்டேன். நாம் பெற்றுக்கொண்ட இன்னும் பெருகை வையகம் என்றால் பார்க்கறதுல ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு 60 மணி நேரம் குறைஞ்சி செலவு பண்றேன். இது போல கமாலியன் பைபிள் காலேஜ் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. நான் தூங்குகிற நேரம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஏனென்று சொன்னால் என்னால் முடிந்த அளவுக்கு இன்னும் தெரிந்ததை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால இதற்காக ஜெபியுங்கள். இதற்கு மக்கள் இதை பார்க்கணும், இதை கேட்கணும், பகிரணும். அடுத்தது நிறைய பாடங்கள் நம்ம இதுல இருக்கு. அந்த லிங்கை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பிடிஎஃப் பாடல், ஜெபம்னா என்ன, உபவாசம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய பாடங்கள். நம்ம இதெல்லாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பாடங்களா இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வீர்கள், மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். திருமறைக்கு அப்பால் நாங்க போனதே கிடையாது. திருமறையோடு தான் கமாலியன் பைபிள் காலேஜ் பயணிக்கும். சோ இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் பாடத்துக்கு நேராக போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இயேசு இந்த உலகத்துல கடவுள் தந்தருவதற்கு முன் அவர் எதையெல்லாம் பயன்படுத்தினார், யாரையெல்லாம் பயன்படுத்தினார், எந்த இடங்களை பயன்படுத்தினார், என்னென்ன சூழல்களை பயன்படுத்தினார் என்பது இது ரொம்ப அடிப்படையான ஒரு பாடம். இது நம்ம எங்க அப்படின்னாக்கா, நம்ம நற்செய்தி சுவிசேஷ புத்தகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போக முடியும், பழைய ஏற்பாடு புரியும். அப்ப இதுல நமக்கு தெளிவு இருக்கு. பாருங்க, இவ்வளவு பாடங்கள் இருக்கு. நம்ம ஒரு 20 நிமிஷத்துல ஒரு டிராமா போட முடிச்சோம், கிறிஸ்துமஸ் டிராமா இல்லையா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்த போது, பிறந்த பிறகு, அவ்வளவுதான். ஆனா இது பாருங்க, ஒவ்வொன்றுமே நமக்கு 1 மணி நேரம் பாடங்கள். இது வரைக்கும் நம்ம இன்னும் கிறிஸ்து பிறப்புக்குள்ளே இன்னும் வரல நம்ம, இல்லைங்களா? அப்ப நம்ம கையில இருக்க பைபிள் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி, இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி, இல்லையா? ஏதோ மத்தவங்க மாதிரி ஏதோ ஒரு படிச்சுட்டு போறது கிடையாது. இது நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணோம்னாக்கா அறுக்கும். அப்போஸ்தலர் 2:34 சொல்றாங்க, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாகி, மொழிபெயர்ப்ப தப்பார்கள், உள்ளம் அறுக்கப்பட்டவர்களாகி. அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தத்துல வரும்னாக்கா, சர்ஜரி பண்ண மாதிரி. ஒரு 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 நல்ல சர்ஜன் என்ன பண்ணுவார்னாக்கா, அழகா எதை எப்படி கட் பண்ணும், கண்டமணி கட் பண்ண மாட்டார். கட் பண்ணி தேவையற்றதை எடுத்து விடுவார், இல்லைங்களா? தேவையுள்ளதை சரிப்படுத்தி அதை திரும்பி அது பண்ணி அனுப்பும். இதுதான் நம்முடைய பைபிள். இது நல்ல ஞாபகம். இந்த பைபிள் நம்மோடு கூட பேசுவது, நம் உள்ளத்தோடு பேசுவது, இல்லையா? அது உள்ளத்தோடு பேசுறதா இயேசு ரொம்ப அழகா சொல்வார். பழைய ஏற்பாட்டுல இன்னொரு போவார், இல்லையா? மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலம். அப்போ ஒரு மனுஷன் 4ஆ பிரிக்கிறார். நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு காலத்து திரும்புவார். இதை மட்டும் நம்ம பார்க்கணும் பின்வரும் காலம். அதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இதன் மொழியாக ஒரு 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 சகலமும் நல்லொழுக்கமும் கிரமம் எல்லாமே டீசெண்டா, அடுத்ததுனாக்கா ஆர்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ஒரு ஆர்டர் இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு ஒரு ஆர்டர் இருக்கு, இல்லைங்களா? கல்யாண விருந்துக்கு போனா வாழை இலையில வரிசையா எல்லாம் வைக்கிறாங்க, இல்லைங்களா? அது பிறகு நம்ம என்ன பண்றோம், வரிசைப்படித்தான் சாப்பிடுறோம். எடுத்தோட வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு, ஊருக்காக நக்கிட்டு, இல்லைங்களா, ரச சாப்பாடு சாப்பிட்டு, தயிர் சாப்பாடு இப்படி பட மாட்டோம். எல்லாம் வயிற்றுக்குள்ளதான் போறது. ஆனா அதுக்கே ஒரு ஒழுங்கு இருக்கு, இல்லையா? அப்போ நம்ம கற்றுக்கொள்ளுத ஒரு ஒழுங்கு இருக்கு. அது பைபிள்ல நம்ம ஒழுங்காத கவனிச்சு நம்முடைய திருச்சபைக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடம் திருமுழுக்கு யோவான் அல்லது யோவான் ஸ்நானகரின் பிறப்பு, இல்லையா? ஜான்ஸ் பர்த். 1ஆம் அதிகாரம் 57-80 வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம், இல்லைங்களா? அப்ப தயவு செய்து உங்க பின்னூட்டங்களை கொடுங்க. ஏன்னா நான் ஒரு 60 மணி நேரம் குறைஞ்சி செலவு பண்றேன், இல்லைங்களா? அதுக்கு எனக்கு ஒரு மருந்து இதுதான். பரவாயில்ல, இவ்வளவு நேரம் செலவு பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் நமக்காக நம்ம மதிச்சு, எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து பின்னூட்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அல்ப சந்தோஷம் பற்றிலாம், அற்பத்தனமான சந்தோஷம் இது எனக்கு. அதை தயவு செய்து இந்த மாதிரி பின்னூட்டம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வளரணும்,
ஏன்னா இந்த பின்னூற்ற முறை வந்துருச்சுனால உங்களுக்கு நிறைய பைபிள புரிய ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்து பின்னூட்டங்களை இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கொடுக்க முயற்சி செய்யும். அடுத்தது பாடத்தை இதேதான் திரும்ப திரும்ப இதான் சொல்றேன். சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லையா, ப்ராமிஸ், பீப்புள், கைடன்ஸ், ஃபேவர், கேரக்டர், இது இந்த 6மே நம்ம பாடத்துல அமையும். எங்கெல்லாம் எந்தெந்த சூழல், ஒரு சூழல்ல பல சூழல் வரலாம். சில இடத்துல ப்ராமிஸ், வாக்குறுதி வாக்குத்தத்தம் 1 வரலாம், 2, 3 கூட வரலாம். சில வாக்குறுதியே இல்லாமல் இருக்கலாம். மக்கள் யாரெல்லாம், பலர், அதெல்லாம் பார்க்கணும். ஃபேவர், கடவுள் எங்கெல்லாம் என்ன பண்றாரு, அவருக்கு அருள் செய்தார், கிருபை செய்தார். இறை அருள்னா கிருபை, இறை உதவி, ரெண்டுமே. ஃபேவர் இது ரெண்டுமே. இது எங்கெல்லாம் பண்ணாரு, எந்த இடத்துல பண்ணாருட்டு நம்ம எடுக்கணும். அதை போக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார், கடவுள் நமக்கு ஃபேவர், அவங்க ஃபேவர் பண்ணார், நமக்கு என்ன, இந்த மாதிரி. அப்புறம் கேரக்டர், குணநலன்களை நெறிப்படுத்து. இந்த 6 நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கணும். மைண்ட்ல அப்படியே இருக்கு. எப்படி கடவுளுடைய குணாதிசயம், எப்படி மனிதர் உறவு கொண்ட குணாதிசயம், 7 குணாதிசயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? புதிதா வந்தவருக்கு இல்லை. கடவுள் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனசாப்படுகிறவர், ஈஸியான அவர் நீதி செய்யும் நீதி அரசர், நீதி செய்பவர். இந்த குணாதிசயத்தை வச்சுதான் நம்ம படிக்கணும். இந்த குணாதிசயம் புதிய ஏற்பாட்டுல அப்படியே அழகா வரும், பழைய ஏற்பாட்டுல கஷ்டமா இருக்கும். குழந்தைகளை கொன்று போடுங்கள்னாக்க அன்புள்ளவர் இல்லையே, இரக்கம் உள்ளவர் இல்லையே, மன உருக்கம் உள்ளவர் இல்லையே, நீதி சாந்தம் உள்ளவர் இல்லையே, இல்ல இதெல்லாம் இல்லாம போயிடுமே. புரியுதுங்களா? அப்ப அங்க என்ன வரணும், அப்ப எப்படின்றது இங்க பிடிச்சாதான் அது புரியும். இல்லைன்னா அந்த பைபிள் தப்பு தப்பா நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? அவர் குழந்தையில கொண்டு போடுனாக்கா அதுக்கு என்னமோ கண்ட காரியத்தெல்லாம் சொல்லி கொடுத்து நாமளும் குழம்பி மக்களையும் குழப்பி விடுவோம். அவங்களும் அதை தான் நம்பிட்டு இருப்பாங்க. அப்படி கடவுள் அன்புள்ளவராச்சு எப்படி? அப்ப அது எப்படி? அப்ப இங்க இருந்து வந்தாதான் பழைய, அதுதான் முதல்ல புதிய ஏற்பாடு, முதல்ல நற்செய்தி, அதுக்கு பிறகு நற்செய்தி புத்தகத்துக்கு அடுத்து புதிய ஏற்பாடு முழுவதும் வெளிப்படுத்துற தவிர்த்து மற்றதெல்லாம் படிக்கணும். அதன் பிறகு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு நோக்கம் இருக்கு இல்லைங்களா? நாங்க அப்படிதான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்க அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறோம். பைபிள் பாலிசி இப்படிதான் கற்றுக் கொடுக்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமானது. இதுல நாம என்னன்னாக்கா வரலாறு, சூழல் அப்படின்னு பார்த்தால வரலாறுன்ற ஒரு சூழல், கலாச்சாரன்ற சூழல், வழிபாடுன்ற சூழல், அவருடைய மொழிகள்ன்ற சூழல் இல்லைங்களா? இதெல்லாம் சூழ்நிலைக்குள்ள வரும். குடும்பம்ன்ற ஒரு சூழல், அரசாங்கன்ற சூழல், அரசு என்ற சூழல், ஆன்மீகம், இந்த சூழல் எல்லாம் நமக்கு தெரியணும் ஒரு பாடத்தை எடுத்தோம்னாக்க. இப்போ இதுல என்ன முதல் சூழல்னா, மிக முக்கியமான சூழல்னாக்கா நம்ம பெரும்பாலும் புதிய ஏற்பாட்டுக்கு அரசியல் சூழலையும் அந்த 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 ஜியோகிராபிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் பூகோள அமைப்பு மேப், இது நம்பர் 1ல வரும். அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் வரும். அப்ப இது தெரியணும். இது தெரிஞ்சாதான் அந்த காலத்துல இவங்க இப்படி இருந்தாலும் எதுக்காக இந்த மக்கள் இப்படி இருந்தாங்க, எதற்காக தலைவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க, ஏசு எதற்காக எங்க எங்க யாரெல்லாம் பண்ணாரு, இந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், நிறைய நரி போய் அவரை போய் சொல்றாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா இந்த சூழல்கள்லாம் நமக்கு தெரியணும். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அங்க எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ 3 வரலாறு நம்ம ஏற்கனவே ரோம வரலாறு பார்த்தோம், கிரேக்க வரலாறு பார்க்கல. அதுல ஏதோமிய வரலாறு நீங்க பாக்குறது. ஏதோமிய வரலாறு 2ஆம் பகுதி தான். இந்த ஏதோமியர் அல்லது இதூமியர்கள், இதுல இவங்க தான் அந்த 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 ஏரோதுகள் இவர்கள். அவர்கள் பியோரா அவங்க யூதர்கள் கிடையாது. அப்ப இது தெரியணும் நமக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மேல ஏன் இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு தூக்கி பிடிச்சாங்க? அது காரணம் என்ன? அவர்கள் யூதர்கள் இல்லையே, ஒரு கலப்பு தானே. இதே சமாரியல ஏன் வெறுத்து ஒதுக்குனாங்க? அவங்க கலப்பு தானே. கலப்பா இருக்கிற அவங்கள ஒதுக்குனாங்க, இவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? இதெல்லாம் நம்ம படிக்கணும். அப்பதான் புரிய வரும் இல்லைங்களா? அதே போல திருமுழுக்கு யோவான் ஏன் அங்க எதிர்த்தாரு? அவர் ஒரு ஏதோமிய அப்படின்றதுனால எதிர்த்தாரா, கலாச்சார சீர்குலையினால எதிர்த்தாரா, எதற்காக, ஆன்மீகத்துக்காக எதிர்த்தாரா? இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா முதல்ல இந்த அரசியல் சூழலும் இந்த இந்த பூகோள சூழல், புவியியல் சூழல் முதல்ல அது தெரியும். அதுக்கு அடுத்து மற்ற சூழல்கள்லாம் வரும். அப்ப இன்னைக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஏதோமியர் யார் அப்படிங்கிறது அப்போ தெரியல. யாருன்னு நம்ம பார்த்த வரலாறு என்னன்னா 2வது வரலாறு. முதல் வரலாறு இந்த ஏதோமியர்கள், இந்த அரசர் இல்லையா, நம்ம இந்த 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 சாரி டக்குனு வரலையே, ஏரோதுக்கள்
அப்ப ஏரோதுக்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற இது நமக்கு தெரியும். அடுத்தது இன்னொரு பாடம் எடுக்கும் பொழுது நம்ம இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ண, இந்த வரலாறுலாம் தனியா எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது அந்த வரலாறுகள் ஒவ்வொரு வரலாறும் தனியா எடுத்து வச்சுக்கணும். இல்லைங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்ப வரலாறு, இந்த ஏதோமில குடியேற்றம் என்ன? ஏதோம் என்பது கிறிஸ்துவுக்கு முன் 11ஆம் நூற்றாண்டில் முற்பகுதிகள் குடியேறியதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 11ஆம் நூற்றாண்டு எங்க வந்து குடியேறினார்கள் என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் யூதேயா பகுதிக்கு கீழே வந்து குடியேறணும். ஆனா அவங்க இருக்கிற இடம் அதுக்கு ரொம்ப கீழே. அது பின்னாடி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம். பழைய ஏற்பாடு மேப் எல்லாம் பார்த்தோம்னாக்கா தெரியும். இதுலயும் நம்ம பார்க்க போறோம் மேப், இல்லையா? அப்போ ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் குடியேறி, அது தெரிஞ்சு 11ஆம் நூற்றாண்டு. அவள் அரசு என்ன எப்போ அப்படின்னாக்கா, அவர்கள் அரசு வந்து கிட்டத்தட்ட 8 முதல் 6ஆம் நூற்றாண்டை சேர்த்தவர்கள். 8 முதல் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, இந்த 11ஆம் நூற்றாண்டுல அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு இங்க வந்து குடியேறணும். அப்படியே அவர்கள் புலம்பெயர்கிறார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏதோமிய அரசர் எந்த நூற்றாண்டுல தங்கள் ஏதோமிய அரசை நிறுவினார்கள்? அவர்கள் எந்த இடத்துல வந்துட்டு அவர்கள் குடியேறினார்கள்? தங்கள் சொந்த இடத்தை விட்டு எங்க? இந்த சாக்கடல், சவக்கடலுக்கு அகாபா வளைகுடா, இப்ப சொல்ற அகாபா வளைகுடா, அல்ல இந்த யோர்தான் நதிக்கரை, அந்த பள்ளத்தாக்கு, யோர்தான் பள்ளத்தாக்குல அவர்கள் தங்கள் அரசை அமைத்தார்கள். இல்லைங்களா? அடுத்தது அவர்களுடைய காலம், அந்த 6ஆம் நூற்றாண்டுல பார்த்தா அவர்கள் வெண்கல யுகத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கு முன்னாடி இரும்பு யுகம் நமது தமிழ்நாடு, வெண்கல யுகம். அடுத்தது அவர்கள் அவர்கள் செம்பா பித்தளை செம்பா எனக்கு ஞாபகம் இதுல வர நினைக்கிறேன். அந்த யுகத்தையும் அதை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார். ஏன் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்க்கிறோம்? கடவுள் இவர்களுக்கு என்ன அருள் செய்தார்? யார் மூலமாக இந்த அருள் அவங்களுக்கு கிடைச்சது? முன்னோர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும், இல்லையா? அவர்கள் இந்த இடத்துல கலந்து பொழுது இந்த 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 வடக்கு பகுதியில இருக்கிற யூதர்கள், தெற்கு பகுதியில இருக்கிற எகிப்தியர்கள், எகிப்துக்கு இந்த பகுதியில இருந்தவங்க இப்போ 2 பேருக்கு நடுவுல வந்து குடியேறும். மேப் பார்த்தோன்னு தெரியும், தெரிஞ்சிச்சுன்னா மேப் பார்க்கலாங்க, இல்லையா? இவர் மக்கள் கூட்டம் என்று சொல்லி, இவர் யாருன்னாக்கா யாக்கோபுடைய இரட்டை சகோதரர்கள். அதுல ஈசாக்கின் மகன் ஏசாவின் சந்ததி, ஏதோமியர்கள் ஏசாவின் சந்ததி. ஏதோமியர்கள் ஈசாக்கு மற்றும் ரெபெக்காவின் மகனாக ஏசாவின் சந்ததிகள். அவர்கள் இஸ்ரேலரோட தொடர்பு உள்ளவங்க. ஏன்னா அவங்களோட அந்த 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 வழி வந்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்ட்டு அந்த இதுல வந்தவங்க. அடுத்தது இல்லையா, இவங்க அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலருக்கு கூட நிறைய பேர் சண்டை போட்டாங்க. அதை இவங்களும் ஒரு சண்டை போட்டே இருப்பாங்க. அதை பழைய ஏற்பாடு நிறைய சவுலின் ஆட்சியின் கீழே கூட இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இஸ்ரேலுக்கு ரொம்ப சண்டை போட்டாங்க. நம்ம அந்த பைபிள்ல அந்த பகுதியெல்லாம் பார்த்தா தெரியும். ரொம்ப சுருக்கமா கொடுக்குறேன், ரொம்ப ஷார்ட்டா. அடுத்தது தாவீது அரசர் என்ன பண்றாரு, இந்த ஏதோமில் டோட்டலா அடிக்கிறார். அடிச்சு அந்த இதுலதான் அவங்க என்ன பண்ண, அது பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இனி இந்த பக்கத்துல இருக்கிறது இவங்க வளர்த்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண இங்க இருக்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 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 தென் மேற்கு பகுதியில இருந்து கொஞ்சம் தென் பகுதிக்கு, இஸ்ரேலின் தென் பகுதிக்கு வராங்க. அடுத்தது இவர்களை டோட்டலா காலி பண்ணினது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 6ஆம் நூற்றாண்டுல பாபிலோனிய அரசர், இல்லையா? அவர் தான் இந்த இந்த யூதா ராஜ்யத்தை அழித்த பிறகு ஏதோமியர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் வேகமா உள்ள குடியேறதுக்கு இவங்க அந்த பாபிலோனியர்கள் தான் இவர்களை அழித்தவர்கள் கூட. இப்ப அவங்க பலனற்று போயிட்ட உடனே இவங்க என்ன பண்ணனாக்கா, தெற்கு பகுதியில எகிப்துக்கு மேல தெற்குல இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் நேரா இன்னும் கொஞ்சம் கிட்ட வராங்க, சாக்கடல் கிட்ட, சாக்கடலை தாண்டி உள்ள வராங்க.
இதுல யூத மத மாற்றம் செய்த இந்த 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 இருண்ட காலம்னா அது இருண்ட காலம் கிடையாது. கடவுள் மக்களோடு பேசவில்லை. கடவுளுடைய வார்த்தை வரல. மல்கியாவுக்கு மத்தேயுக்கு நடுவுல இல்லை. அந்த காலத்தான் எந்த காலம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம திருவிவிலியத்துல நான் பார்க்கணும். நான் டியூட்ரோ கேனனிக்கல் புக்ஸ், இணையாகவும் தள்ளுபடியாகவும் கிடையாது. தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அந்த வார்த்தையை பயன்பட தள்ளுபடியாகவும் நிறைய இருக்குது. அது தள்ளுபடியாகவே கிடையாது. அது இணையாகவும் இணைத்து படிக்கலாம். ஆனால் அது நம்ம பைபிளுக்கு இணையான ஆன்மீக இது எதுவுமே இல்லை, வளர்ச்சிக்குரியது எதுவுமே இல்லை. அதனால அதை படிக்கலாம். அப்ப அந்த வரலாறு இருக்குதுல. அப்ப இந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த வரலாறு முக்கியம். இந்த வரலாறு நம்ம பின்னாடி படிக்க போறோம், அடுத்த இதுல படிக்க போறோம் கிட்டத்தட்ட. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க இந்த யூதர்கள் இவங்க நிறைய என்ன பண்ணா பணம் கொடுத்து யூதர்களா மாத்துறாங்க. ஏன் சண்டை போடணும்னா இவர் யூதரா மாறணும். யூதர்கள் தான் யூதர்களுக்காக யூத கடவுளுக்காக சண்டை போடணும். அதான் யூதருடைய சட்டம். அப்ப இவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களை மத மாற்றம் செய்து பயன்படுத்தினார்கள். அப்படி இல்லாதவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மத மாற்றம் செய்தார்கள், யூதர்களாக மாற்றினார்கள். அப்படி மாறியவர்கள் தான் இந்த இதுமியஸ், ஏதோமியர் அல்லது தூமியர். இந்த இதுல வந்தவங்க தான் இந்த ஏரோதுக்கள். புரிஞ்சுச்சா? ஏரோது யார் அப்படின்ட்டு. அப்ப இவர் யார்? இவர் ஒரு படைத்தளபதி, யூத படைத்தளபதி. ஜான் ஹிர்க்னஸ் அப்படிங்கிற யூத படைத்தளபதி. அந்த காலகட்டத்தில் கிரேக்கர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள், மக்கபேயர்கள், அந்த மாதிரி தலைவர்கள்ல இவர் வருவார். இப்ப இதான் இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுமியா தெரியுதுங்களா? இதுமியா கீழே இல்லையா? தென்கோடியில இல்லையா, மதிய தரைக்கடல் கீழே இதுமியா இருக்கு. யூதயா அங்க இருக்கு. இவங்க இதுமியா இன்னும் கீழே இருந்துட்டு இவங்க இப்படியே வந்து இங்க வராங்க. இவ்வளவு தூரத்துக்கு வராங்க. அடுத்த மேப் பார்த்தா என்ன பார்த்து பாலஸ்தீனா. இது இயேசுவின் காலத்தில் பாலஸ்தீனா மேப். கலிலேயா, புனிஷியா இருக்கு, கலிலேயா இருக்கு, சிரியா இருக்கு, தெக்கப்போலி இருக்கு, சமாரியா இருக்கு, பெராயா இருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமான புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுவின் காலத்தினுடைய பகுதிகள். அப்ப வாழ்ந்த இடம் நம்ம ஏற்கனவே பார்த்தா சேயீர் மலை, ஏதோம் அமைந்தது சேயீர் மலை இல்லையா? அப்ப ஏதோமியர் என்று சொன்னால் அதுக்கு எபிரேத சிகப்பு, ரெட் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா அந்த கூழ்ல, அது கூழ் சிகப்பு கலர் கூழ். அந்த சிகப்பு கூழுக்காக இல்லையா குழம்பு அப்படின்வாங்க இல்லைங்களா? கூழ தமிழ்ல குழம்பு, காஃபியை வந்து குழப்பி அப்படின்றது அந்த மாதிரி. அதற்காக ஏசா என்ன பண்றாரு, விட்டுட்டாள். அதனால அது மட்டும் இல்ல, அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி வந்து சிகப்பு மணல், சிகப்பு கற்கள், சிகப்பு குன்றுகளால் ஆனது. அதனால ரெட் அப்படின்வாங்க. ஏதோ அப்படின்னாக்கா நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் வந்து ரெட், காரண பெயர். அடுத்தது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆபிரகாமின் சந்ததி, ஏற்கனவே ஆபிரகாம் சந்ததி இவருக்கு இல்லையா? இவர் ஏதோமிற்கு இஸ்ரேலருக்கு ஏற்பட்ட அந்த போர்ல இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா சேயாரை சுற்றி அவர்கள் வந்து விட்டாங்க. அவளோட வீழ்ச்சி 6ஆம் நூற்றாண்டுல பாபிலோன் கடைசி நபோடனிஸ் அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி இவங்க யூதையா எப்படி அடிமையாச்சு, அதே மாதிரி இவர்களும் என்ன பண்ண நாடற்றவர்களாக மாறினாங்க. அவர்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனாங்க, இடத்தை இழந்து போனாங்க. அப்போ இந்த ஏதோமியர், இடுமியர் இவளை குறித்து ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், யோவேல், ஆமேஸ், ஒபேதியா, மல்கியா இவங்க எல்லாரும் இந்த ஏதோமியரை பற்றி இறைவாக்கு வைக்கும். நிறைய பேர் அது ஏதோமியர் பேரும் ஏதோமியரும் இருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு சூழல். இது ஒரு மேப். அப்ப இந்த இதுமியா இங்க பாருங்க, அவங்க இதுமியர்கள் எங்க இருந்தாங்க முதல்லனா இந்த பகுதியில் தான், எகிப்துக்கு இந்த பகுதியில இருந்தவங்க இப்போ இங்க வராங்க இந்த இடத்துல. ஏனென்றால் யூதையா வந்துட்டு பலம் குறைந்தது, நாடு வந்து அடிமைப்பட்ட பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் உள்ள இன்வைட் ஆகுறாங்க, பரவுறாங்க, ஜனக்கூட்டமும் பரவுறாங்க இல்லையா, பரவி வாழ்வாங்க. அதை பாபிலோனியர்களும் ரசித்தார்கள். ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து இருக்கிறது வந்து
என்ன ஆகும்னா, இப்ப யூதர்களுக்கு இவங்ககிட்ட சண்டை போடுறதா, நம்மகிட்ட இருக்குதா, அங்க இருக்கிற அடிமை இல்லாம விடப்பட்டவங்க. அப்ப அவங்க குரல் வலை நெரிக்கப்படுவதற்கு இதை இவர்களை அனுமதித்தார். இந்த சூழல் எல்லாம் பார்க்கணும். அப்ப இந்த குரல் நெரிக்கப்படுகிறவரை பத்த இயேசு சொன்னார். ஆவியின் எளிமை இல்லவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவன்கள், ஏழை உள்ளத்தோர் பேர் குரல் நெரிக்கப்படுபவர்கள் பேறு பெற்று அவர்கள் விண்ணரசு அவங்களுக்குரியது. அப்ப குரல் நெரிக்கப்படுதல் அவங்க விடுதலை ஆகும். சமுதாய விடுதலை ஊழியாகத்தான் ஆன்மீக விடுதலை. இன்னைக்கு நாங்க இந்த ஐயாவோடு கூட நான் பேசிட்டு இதுதான் பார்த்தேன். கிறிஸ்தவம் ஏன் இந்தியாவில வளரல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. சோ இதெல்லாம் நாம மனதில கொள்ள வேண்டும். இப்ப திரும்ப வரும். எங்க வரும்னாக்கா திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 22, 23 முதல்ல வாசிச்சோம்னா, அவர்கள் ஏற்கனவே பார்த்தா அவங்க எங்க போனாங்க இல்லையா? அவர்கள் ஊழியம் செய்த இடம் எருசலேம். எருசலேம்ல ஊழியம் பண்ணிட்டு இல்லையா, அவர் எங்க வரா, என்கரீம். இந்த இடம் தான் என்கரீமா இருக்கணும்னு சொல்றாங்க இறைவாக்குல. சாரி, இறையியலாளர்கள். அப்ப இங்கதான் அவங்களுடைய வாழ்விடம். இங்க வந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல அவங்களுக்கு திருமுழுக்கு யோவான்னா முடிஞ்சல வீட்டுக்கு போறாரு அப்படின்ட்டு. அப்ப அவங்க வீடு வந்துட்டு பெரும்பாலும் அங்க பணி செய்கின்றவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் பரவி இருந்தார்கள். சீட்டு போட்டு கொடுக்கும் பொழுது அவங்க எங்க வரணும்னாக்கா ஜெருசலேம் வந்துடும். அங்க அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட குவார்டர்ஸ்ல தங்கணும் இந்த ஆசாரியர்கள் எல்லாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பெரும்பாலும் ஆசாரியர்கள் குடும்பத்தோடு தங்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்துல. அவங்களாம் அவங்கவுங்க இடத்துல இருக்கலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம். அவங்க பெத்லஹேம்ல இருக்கலாம், பெத்தானில இருக்கலாம், எங்கன்னா இருக்கலாம், எந்த இடத்துல வேணா இருக்கலாம். ஒண்ணு வந்து யூதேயா இல்ல கலிலேயா, அந்த 2 பகுதியில எங்கேயாவது அவங்க இருப்பாங்க. அவர்கள் அந்தந்த இதுல அந்த குறிப்பிட்ட இது குழுக்கள் வரும்போது அவங்க இங்க வந்து பெரும்பாலும் யூதேயால தான் இருப்போம். கலிலேயால அந்த அளவுக்கு அவ்வளவா இருக்க கொஞ்சம் தான் இருப்போம். பெரும்பாலும் இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கலாம், மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப சகரியாவை குறித்து, சகரியா தனது 9 மாத காலம் பேச்சற்றவராயிருந்தார். பேச்சை கடவுளால் இழந்தவராயிருந்தார். பேசுவதை இழந்து விட்டார். ஊமை அப்படிலாம் சொல்லக்கூடாது. குருடர் செவிடர் பண்ணா கொடுக்கூடாது இல்ல, நல்லாவா? அப்போ அவர் அந்த 9 மாதம் என்ன பண்ணிருப்பாருன்னா, நிறைய ஜெபிச்சு இருப்பாரு. நிறைய அந்த பழைய டிஎன்கே, டோரா, நெவிம், கெத்துபி அதை அதிகமா படிச்சிருப்பாரு. அதை தியானிச்சு இருப்பாரு. தன்னை அர்ப்பணித்து இருப்பார். கடவுள் சொன்னது கண்டிப்பா நிறைவேறும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணும். ஆனா ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவருடைய வார்த்தையை நாம் அப்படியே கொள்ள முடியாத சூழலுக்குள் நாம் தள்ளப்பட்டிருப்போம். முதுமை மற்றதெல்லாம் காரணம் காட்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்காததுக்கு சூழல்கள் காரணமாகும். மோசே அப்படித்தானே பண்ணாரு. ஐயோ அப்படிப்பட்ட ஐயோ நமக்கு அவர் என்னுடைய பலகீனம் வந்து எனக்கு வாய் தொத்தும் இல்லையா, அதனால நான் வேண்டாம் அப்படின்ற அவர் தப்பிக்க. இதே மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள வந்தார். ஆனா அப்ப டோட்டல் சரண்டர் ஆயிடும். இதை நாம் மனதிருப்போம். அப்ப நமக்கு அப்பேற்பட்ட சூழல்கள கடவுள் வழிநடத்தல் கிடைத்திருக்கும். பயப்படாத, நான் கூடவே இருக்கிறேன்னு. ஆனா சூழல் மாறாது. 9 மாசம் பேசல. அப்ப என்ன பண்ணோம்னாக்கா அதுதான் காத்திருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் சொல்லி உடனே மாற்றி போடும் அப்படிலாம் இல்ல. ஆண்டவரே எனக்கு இந்த சூழல்ல வந்து நான் வந்துட்டு எப்படி நடந்தேன், சாதகமா நடந்தேன்னா பாதகமா நடந்தேனா, பாதகமா நடந்துட்டேன் ஆண்டவரே அவரை மன்னிச்சிருக்க, நீங்க என்ன சொல்ல செய்யறேன். சாதகமா நடந்தாலும் இந்த சூழல் இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த சூழல்ல இருந்துட்டு நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க, அதான் கற்றுக் கொடுத்தல். கடவுள் என்ன கற்றுக் சூழலோடவே போகணுன்றாரா, கொஞ்ச நாள் சூழல்ல இருன்னு சொல்றாரா, அப்புறம் விடுதலையாகும், இல்ல உனக்கு கொஞ்ச நாள்ல விடுதலையாக சொல்றாரா. இந்த 3 இருக்குது. நம்ம பெரும்பாலும் 3ஆத்தா உடனடியாக விடுதலை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்வாங்க இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு படிப்பினைகள். இதெல்லாம் வசனம் சும்மா சொல்ல, கையில இருக்க பைபிள். அடுத்தது 56வது வசனம். அவர் மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவருக்கு பெரிதும் பெரிதும் இரக்கம் பாராட்டு. ஆண்டவர் பெரிதும் இரக்கம்னா என்ன இரக்கம்? அவருடைய
அவருடைய அந்த பேச்சு திறன் அதை பத்தி கவலைப்படல. அதான் பெரிய நான் பேச என் மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய விஷயமே. நான் பேசுறது என் மனைவி புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா என் எண்ணத்தை மனைவி என் எண்ணத்தை கணவர் புரிந்து கொள்ளுகிறார். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறார். எனக்காக செயல்படுகிறார். இதான் குடும்பம். கணவன் மனைவி. சூழ இருந்தவர்களும் அதை புரிந்து கொள்கிறார். அவர் சொல்வதை புரிஞ்சுக்கிறார். இவருடைய சைகையை பொறுத்து இதான் வந்துட்டு இரக்கம். இதான் ஃபேவர், காட்ஸ் ஃபேவர் அப்படின்னு கடவுள் இரக்கம் பாராட்டினார். அந்த இரக்கத்தினால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தன்னுடைய அந்த அந்த பிரச்சனையை அவர் கொஞ்சம் மறக்கிறதுக்கு இதெல்லாம் குறைப்பது, மறப்பது, குறைப்பது. ஏன்னா அவர் சகோதரர் அவர் உறவினர் சேர்ந்து மகிழ்ந்தார்களாம். எதற்கு மகிழ்ந்தார்கள்னா இது இன்னொரு பகுதி. அதுல குழந்தை பிறந்துக்காக மகிழ்ந்தார். அடுத்து 8ஆம் நாளிலே விருத்த சேர்வு பார்த்தோம். கொஞ்சம் முன்னாலே இயேசு விருத்த சேர்த்து பார்த்துட்டோம். அது சரியா பார்க்கணும். சரியா அது அவருடைய கலாச்சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தினாலான உடன்படிக்கை. மனுஷன் கடவுள் உடன்படிக்கை செய்யணும்னாக்கா பறவை, மிருகம் எல்லாம் இந்த ரத்தம் போச்சு. அதோடு கூட தனிப்பட்ட விதத்துல கடவுளுக்கு மனிதனுக்கு உறவு. இஸ்ராயேல் மக்கள் முக்கிய மனிதன் இஸ்ராயேல் ஆண்கள் அவர்களுடைய ரத்தம் சிந்தப்படும். 99. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எந்த ரத்தமும் சிந்தப்பட வேணாம். நானே அப்ப இதுதான் விருத்த சேதனம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அவங்க முறைப்படி அவங்க பாரம்பரியத்தின்படி பெயரிடுறாங்க. யோவான் சொல்லி தாய் சொல்றாங்க இல்ல அதற்கு யோவான்னு பேரிடணும் அப்படின்றாங்க. சகரியான் பேரிட பார்ப்போம். அப்ப இவங்களுக்கு எப்படி தெரியும்? கணவர் சொல்லியிருப்பாரு அவருக்கு யோவான்னு பேரிடணும் இல்லையா? யோவான் செடியை வளர்த்துருப்பாங்க. யோவான் என்பதற்கு என்ன அர்த்தம் பின்னாடி பார்ப்போம். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். அப்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த 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 ஒத்துழைப்பு. மனைவி சொல்ல என்னங்க நம்ம பாரம்பரியம் இப்படி இருக்கு, நீங்க புதுசா ஒரு பேரை கூட அப்படிலாம் இது பண்ணுங்க. இதான் ஒன்றித்த வாழும், கடவுளோடு இசைந்து வாழும் குடும்பம், கடவுளை மையப்படுத்தி வாழும் குடும்பம், கடவுளை மையப்படுத்தி கணவன் மனைவி. அப்ப இன்னைக்கு ஒரு கருத்து, சகரியாவுக்கு வாய் பேச இயலாத சூழல், பிறக்க குழந்தை குறித்து இருவருக்கும் இடையிலே இருந்த உயரிய புரிதல் தான் மேன்மையான புரிதல், மேன்மையான ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், காட்லி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். அப்ப கணவருக்கு பேச மனைவி கரெக்டா செய்யறதுதான் அவரும் எழுதி காண்பிக்கிறார். அதான் தெரியுது என் மனைவி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு எழுதி காட்டலாம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பாருங்க கரெக்டா டிராவல் பண்றாங்க இல்லையா? 2 ட்ராக், கணவன் மனைவி 2 ட்ராக் எப்போ இணைஞ்சு இருக்கணும். இணைஞ்சு இருந்தாதான் அது குடும்பம்ன்ற அந்த ட்ரெயின் போகும், அல்லது கடவுள்ன்ற ட்ரெயின் போகும். இல்ல குடும்பம்ன்ற ட்ரெயின் போகணும்னாக்கா இவர்கள் இருவரும் என்ன பண்ணா 2 தண்டவாளமும் அந்த ஸ்லீப்பர் கட்டையில அதை இணைஞ்சிருக்கும். ஸ்லீப்பர் கட்டை எதுக்கு வைக்கிறாங்க? ஃபிஷ் பிளேட்ஸ் ஸ்லீப்பர் இது எதுக்கு வைக்கிறாங்க? 2 கரெக்டா போடும், எல்லாம் குடும்ப டீரெயில் ஆகிடும். அப்ப ஸ்லீப்பர் கட்டை யாரு? 2 இணைக்கிற கடவுள். அதான் கடவுளே மையம். அப்ப அவருக்கு பேச்சு வந்த பொழுது அவருடைய பற்றுறுதி இல்லை அல்லது விசுவாசம் உள்ள வார்த்தைகள் இதயத்திலிருந்து வந்தது. அப்ப இன்னைக்கு நம்ம அது உணக்கணும். கண்டிப்பா நம்ம இருதயத்தில் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மை பேச வைப்பார். அது ஒரு சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிய வரும் இந்த சூழல்களை கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுளை பொறுப்பு. அப்ப இப்படிப்பட்ட பற்றுறுதி நம்மகிட்ட இருக்குதா அப்படின்றத பாருங்க. இப்ப 64ஆம் வசனம், அவர் அவர் விடுதலை அடைந்து கடவுளை போற்றி புகழ்ந்த ஆரம்பிச்சு. போற்றி புகழ் நீங்க கிரீக்ல வாசிக்கும் பொழுது தேங்க் அண்ட் பிரைஸ் காட், கடவுளுக்கு நன்றி செலுத்தி துதித்தார். இங்கிலீஷ்ல அப்படிதான். முக்கியமா என்ஆர்எஸ் நான் பின்னாடி போட்டு இதுல எந்த வசனம் போட்டாலும் அதுல பவர் வசனமும் 7 வசனம் இருக்கும்.
இங்கிலீஷ் வேர்சஸும் இருக்கும், நியூ கிங் ஜேம்ஸ் இருக்கும். சில சமயம் நியூ கிங் ஜேம்ஸ் இன்னும் சரியா இல்லைனாக்கா என்ஆர்எஸ், நியூ ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் போடும். கடவுளை போற்றி புகழ், கடவுள் குழந்தைக்காக, கடவுள் கொடுத்த பரிசுகள் எல்லாவற்றுக்காக, கடவுள் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றும் முதல்ல நன்றி சொன்னா அப்படி துதிக்கிறோம். அப்ப எப்படி துதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து அவர் துதிக்கிறார். மக்களை எல்லாம், அந்த பழைய கால இஸ்ரேல் மக்களை எப்படி கடவுளை மையப்படுத்துறன்னு சொல்லியிருக்கோ, அதை இவர் என்ன பண்றாருன்னா இதை நிறைவேற்றுவது போல அவர் செய்கிறார். அங்கிருந்து சூழல் இருக்க மக்களை எல்லாம் கூப்பிடுறார், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், கடவுளை நாம் போற்றுவோம் என்றால் அவர் தேடி வந்து விடுவித்தவர். அதான் கடவுள், கடந்து வந்தவர். மற்ற தேவ தேவிகள் எல்லாம் நம்ம தான் கடந்து அங்க போடும், மக்கள் போடும். நம்முடைய கடவுள் அவர் தன் இடத்தை விட்டு அதை விட்டு அதை கடந்து நம்மிடம் வந்து வசிக்கிறார், கூடவே இருக்கிறார். அதான் கடவுள், கடந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் மக்களை தேடி வந்தார் இல்லையா. அவர்கள் தூய இறைவாக்கினர் தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களோ இல்லையா, அது நிறைவேறுகிறது. அவர் ஒரு மீட்பர் ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்றார். மீட்பரை தோன்ற செய்தார். அடுத்த பகைவன்னு நம்மை பேரு பெற்ற அனுப்பிடியில் நம்மை மீட்பார், அவர் கண்டிப்பா மீட்பார். அப்படின்னா என்ன சொல்றாரு, இயேசு பத்தி அங்க சொல்றாரு. அடுத்து தன் மகனை குறித்து சொல்லுவார். இது அப்படியே படிச்சுட்டு கேப்லா படிச்சோம்னாக்கா அப்புறம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு இட்ட கட்டளை ஆணையை நிறைவேற்றுகிறார். ஆணையிட்டதில் அவர் எப்பொழுதுமே பின்வாங்கல, கடவுள் பின்வாங்கினதே இல்லை. அதான் மனுஷன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதுல நிலைத்து நிற்கிறார், ஆணையில நிறுத்த. அப்போ வழியை ஆயத்தப்பட 72ஆம் வருஷம் வழியை ஆயத்தப்பட, கொஞ்சம் வேகமா போறேன். வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக வேண்டி தன் மகன் அவர் முன்னே செல்வார், அவருக்கு செல்வார். இருளில் இருக்கிறவருக்கு வெளிச்சம். அதான் யோவான் 1ஆம் அதிகாரம், இருளில் இருக்கு அவர்களுக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பத்தி அங்க பார்த்து 1ஆம் அதிகாரத்துல. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து மக்களை ஒருங்கிணைக்கிறார், கடவுள் பக்கம் ஒருங்கிணைக்கிறார். எந்த சூழல், இந்த அடிமைத்தன சூழல் இருக்கிற மக்கள் இல்லையா, யூதர்களுக்கு அடிமைகளா இருக்கு, ரோமர்களுக்கு அடிமைகளா இருக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்கு கஷ்டப்படுறான், அவனா வட்டி அது இப்படி ஏமாத்துறான், போலீஸ்காரன் ஏமாத்துறான் இல்லையா, எல்லாரும் ஏமாத்துறாங்க. அந்த காலத்து பாஸ்டர் பிஷப் சொல்ற இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாரும் இந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, பயப்படாத, இதுலதான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அதை காட்டிலும் பெரிய விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு மக்களை இவர் உற்சாகப்படுத்துவார், என்ரிச் பண்றார், என்கரேஜ் பண்றார். ஒரு படி மேல போய் ஒரு எம்பவர் பண்றவர் யார் அப்படின்னாக்கா, ஆரம்ப படியை செய்தவர் திருமுழுக்கு யோவான் எம்பவர் பண்றார். சோ இது வந்து பவத்திற்கு. இதுல பாருங்க, தமிழ்ல வந்து கொஞ்சம் குளறுபடி. ஸ்தோத்திரம்னா தேங்க் வரணும், இங்கிலீஷ்ல பிரைஸ் வருது. அப்ப அங்க ஸ்தோத்தரித்து துதித்து பேசினார் அப்படி வரணும். அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல எப்படி வந்து பிரைஸ் மட்டும் வரல, தேங்க் வரும். NRSVல தேங்க் அண்ட் பிரைஸ் காட்னு வரும். எப்பொழுதும் தேங்கிங் முக்கியம். முதல்ல கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க முக்கியம், அப்புறம் கடவுளை பிரைஸ் பண்றது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எல்லாமே இவ்வளவு இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் போடுறதுக்கு காரணம் இதுதான். சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குது, இந்த இவரோட பிறப்பு நாள் என்ன, 65ஆம் வசனத்துல மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள வந்தது. என்ன அச்சம் வந்ததுனாக்கா, இவர் இதையெல்லாம் செஞ்சாருன்னா இவரை பின்பற்றணும்னாக்க, இந்த 2 குழந்தைகளை பின்பற்றி சொல்றாரு, இவர்களை பின்பற்றினா நம்ம ஏற்கனவே அடி உத வாங்குறோம், இவங்களை பின்பற்ற நம்ம இன்னும் அடி உத வாங்குவோமோ அப்படின்ற பயம். கிட்டத்தட்ட இதுதான் இயேசுவின் பிறப்பு செய்தியிலேயே வந்தது.
இதற்கு முன்னாடியோ இதற்கு முன்னாடி இவருடைய பிறப்புக்கு பிறகு இயேசு பிறப்பு. அப்போ மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை ஆக்குகிறவர் என்பதை உறுதிப்படுத்துற வேலையை இவர் செய்தார். கடவுளும் மனைவி அடுத்து அவர் பிள்ளை செஞ்சார். அப்ப இன்னைக்கு மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவர்களுக்கு நாம் தான் இந்த விடுதலையின் செய்தி அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அடுத்தது ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றியதற்காக அவர் கடவுளை புகழ்ந்து போற்றினார். ஆதியாகமம் 22:16-17 இந்த வசனத்தை தப்பா இருக்கு, பிரச்சனை கொம்புன்னு வரும். இல்ல இது தப்பா இருக்கு. ஆதியாகமம் 22:16 அது சாரி, நான் செக் பண்ணும். அவர் நமக்காக ரட்சிப்பின் கொம்பை ஏற்பிள்ளார். கொம்பு என்றால் மிகத்து கொம்பு என சக்தி, ஆற்றல். இது கடவுளுடைய ஆற்றல். அப்ப கடவுளுடைய ஆற்றலுக்குள் வருவதை பத்தி தான் இயேசு பேசுறான். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்களுக்கு விண்ணரசு போகாதபடி ஆற்றல் அற்று இருக்கிறார்கள். நீங்கள் ஆற்றல் படுத்துங்கள். எப்படி? ஆற்றுப்படுத்தி ஆற்றல் படுத்துங்கள். அவருக்கு ஆலோசனை கொடுத்து, அவர் தேவைகளை சந்திக்க வைத்து, குரலற்றின் குரல்களை எதிர்க்க செய்து அதற்கு சாதகமாய் இருந்து அவர்களுக்கு ஆன்மீகத்தை புகட்டுங்கள். அதான் இந்த கம்பு என்பது. அதுதான் ஆற்றல். எல்லா ஆற்றலும் உடையது. ஆற்றுப்படுத்தும் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைதிப்படுத்தும் ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவத்தில் அவர் தேவைகளை சந்திக்கிற ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கபாலில பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நேர்த்த போட்டு இந்த படத்துல பார்க்க இன்னொரு சந்தோஷமா இருக்கு. 10 அடி இருக்கிற இடத்துல இவங்க 2 குடும்பம் வசிக்கிற அளவு பெரிய இடம். இப்ப டெம்பரரியா அவங்க கட்டி கொடுக்குறாங்க. முதல் இதுதான் ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நிறைய படங்கள் வரல. ஏன்னா படம் எடுத்து வெளியில விட அனுப்ப முடியாது. அங்க இவங்க எப்படி இங்க அனுப்பி இருக்கிறாங்க. இதுதான் ஆற்றல். நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களா இதுக்காக ஏழைகளுக்கு, இவங்களுக்கு அனுப்புவது மட்டும் இல்ல, யாரெல்லாம் உதவி தேவைப்படாங்களா கொடுக்குறோம் இல்ல, நம்ம அவருக்கா ஜெபிக்கிறோம்ல, இதெல்லாம் ஆற்றல்கள். கடவுள் நம்ம கொடுத்த ஆற்றலை பயன்படுத்துகிறோம். இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். ஆற்றல்னா வேற என்னமோ நினைச்சுக்கிறோம். வல்லபை வேற என்னமோ, இதுதான் ஆற்றலை கொடுக்கிறார். அபிஷேகம்னா இதுக்குதான் அபிஷேகம். நிலைத்து நின்று சாதிக்கிறதுக்கு அபிஷேகம். அதுக்குதான் சாதிக்கிறது. நம்மளாம் சாதிக்கிறவங்க, சாதிக்கணும். இயேசு சாதிக்கிறதுக்காக சொல்றாரு. அபிஷேகன்ற பாடத்தை படிக்கும் இல்லையா? அக்னி அபிஷேகம் ஒண்ணு இருக்கும், அபிஷேகம் பாடம் இருக்கும். படிச்சு பாருங்க. அப்போ கரு உற இயலாத சூழல். இந்த அம்மா வார்த்தை நல்லா அழகா இருக்கு. திரும்பி விழித்திருக்க வார்த்தை எடுத்து போட்டுக்கணும். மலடியான சூழலில் அப்படின்ற வார்த்தை அங்க இல்லாம, அப்ப புரியுதுல எதுக்காக திரும்பி விழியம் படிங்க. நமக்கு ஒரு முதிர்ச்சியாகும். முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவனா இருக்கு. முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. பார்ப்பனர்கள் நம்மை முதிர்ச்சியற்றவர்களா வைத்திருக்காது. அதுவும் இந்த பைபிளை முதிர்ச்சியற்ற நிலையிலேயே நம்ம இன்னும் படித்துக் கொண்டிருக்கோம். இந்த பவர் திருப்புதல். அப்ப இந்த பவர் திருப்புதல் படிக்கும்போது திரும்பி விழித்து வச்சு அதை ஒரு இது மாதிரி வச்சு படிக்கும். டிக்ஷனரி மாதிரி வச்சுட்டு படிக்கும். அப்படின்னாக்கா இங்க என்ன சொல்றது? வயோதிபமான வாழ்நாள் யோவான் தனது பெற்றோர் ஜெபங்களுக்கு ஒரு பதிலா மட்டும் இல்லை. யோவான் தன்னுடைய பெற்றோருடைய ஜெபத்திற்கு பதிலாக மட்டும் இல்லை. பெற்றோருடைய ஜெபம் என்ன? விடுதலை ஆகணுமே, இஸ்ராயல் மக்கள் விடுதலை ஆகணுமே, அதான் ஜெபமா இருக்கு. குழந்தை வேணும்னு ஜெபம் இல்லை. இந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஜெபித்தார்கள் பொழுது சில கேள்விலாம் கேட்டாங்க. குழந்தை இல்லைன்னு கேட்டு குழந்தை செல்வம் கொடுத்துட்டு அப்புறம் ஏன் அது எதிர்த்து அவங்க அதை ஒத்து வரல. மக்களுக்காக அவர்கள் இருந்தார்கள். உண்மையான ஆசாரியராக இருந்தார். மக்களுடைய பிரச்சனை போய் கடவுள்கிட்ட சொல்றது, கடவுள்கிட்ட மக்கள்கிட்ட சொல்றது. உண்மையான ஒரு ஆசாரியராக இருந்தார். ஏமாற்றி ஏற்றி பிழைக்கிற ஒரு ஊழியக்காரராக இவர் இருந்தார். அவருடைய தாய் இருந்தார். யோவான் அடுத்து செயல்படும் ஒருவராக இருக்கிறார். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துற வேலையை செஞ்சார். மக்கள் எதிர்பார்த்த அதற்கு ஒரு பதிலாக இருந்தார். மேசியா வந்தா எங்களை விடுதலை ஆக்கலாம். அந்த மேசியாவுக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்துறேன் சார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வழிகளை ஆயத்தப்படுத்துகிறோம். குரலற்றவர்கள் குரலுக்கு வழி ஆயத்தப்படுத்துறோமா? எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம்? அடுத்தது
இது 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 வந்து ஏசாயா 40:3 இதுல வருது இல்லையா? பாலை நேத்து ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் யோவான் அவரை குறித்து சொல்லுது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் என்ன செய்கிறார்? இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுது. பழைய ஏற்பாட்டு சுழற்றமாகும் திருமுழுக்கு யோவான் வழியாக. கேள்விகள் ஒரு 4 கேள்வி, முக்கியமான கேள்வி. திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் நிகழ்வு இயேசுவை குறித்து நமக்கு எதை கற்பிக்கும்? இயேசுவின் பிறப்புக்கு இந்த யோவான் ஒரு நிகழ்வு எதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்? யோசிக்கணும். யோவானின் தாயை தகப்பனை கடவுள் பயன்படுத்துகிறார். இயேசு பிறப்பதற்கு யோவானுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இல்லையா தாய் தந்தையர்கள் திருமுழுக்கு யோவான சின்ன வயசுல இருந்தே ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா நீ வழியை ஆயத்தப்பட வரப்போற மேசியாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த போறன்னு கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த இறைவாக்கு அவங்க தான் சொல்றாங்க. அப்ப நீதான் வழிகாட்டு. இன்னைக்கு நம்ம வழிகாட்டியா இருந்திருக்கோம் யோசிக்க. இன்னும் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் யோசிங்க. இந்த கேள்வி ஒரு கேள்வி, இதுக்கு நிறைய துணை கேள்விகள், நிறைய பதில்கள் இருக்கு. 2வது கேள்வி, இந்த நிகழ்வு யோவானை பற்றி நமக்கு என்ன கற்பிக்கிறது? அங்க என்ன பார்க்கணும்? இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். தான் புள்ள அநியாயமா சாக போறான் அப்படின்னு தெரிஞ்ச அவங்க அம்மா அப்பாக்களை வளர்த்தாங்க. இயேசுவின் தாய் மரியாவும் அப்படித்தான். இயேசுவை வளர்க்கிற வரைக்கும் 12 வயசு 15 வயசு தெரியாது. இயேசுவோடு கூட அவருடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு இருக்கும். 2 பேரும் தான் பிள்ளை இயேசு இல்லையா அநியாயமா அக்கிரமமா இல்லையா அவங்க சாகடிக்க போற தெரிஞ்சே வளர்த்தாங்க. எதற்காக? கடவுளுடைய திட்டம் சித்தம் தீர்மானம் நிறைவேற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடவுள் சித்தம் திட்டம் தீர்மானம் நிறைவேற நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில கடவுள் சித்தம் திட்டம் தீர்மானம் நிறைவேற நாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உறவுகளுக்கு என்ன செய்யணும்? திருச்சபைக்கு என்ன செய்யணும்? சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்? யோவான் துணிவுடன் இருந்தான். தைரியம் அடிச்சார் இல்லையா? தைரியம் அடிச்சார் மக்களை. இயேசு அப்படிதான் தைரியமா அடிச்சார். எடுத்த உடனே முதல் ஊழியமே போயிட்டு கோயில போய் எல்லாம் அடிச்சு விரட்டி இறை பணி ஆரம்பிக்கிறார். யோவான்ல மட்டும்தான் முதல் இறை கோயிலுடைய அந்த நிகழ்வு இருக்கும். மத்தேயு மார்க்கு லூக்கால அவர் செய்த 2ஆம் நிகழ்வு இருக்கும் முடிவுல. யோவான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரு? மற்றவர்கள் எழுதாததை இவர் எழுதுவார். இன்னொன்று மற்ற எழுதுறது சிறப்பா இருந்தா அது திரும்பவும் எழுதுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துணிவு இருந்து இயேசுகிட்ட அவன் யாரும் அவர் தடுக்கல. ஏன்னா மேசியாவுக்கு அந்த துணிவு உண்டு. நான் மேசியா இருக்கிறேன் என்பதை இதன் வழியாக எல்லாம் தெளிவுபடுத்தினார். அவர் சுகமாக்குறது, அடையாளங்கள், அற்புதங்கள் இதெல்லாம் என்ன மேசியா அதை செய்ய முடியும். அதுக்காகத்தான் இயேசு அதெல்லாம் செய்தார். புரியுதுங்களா? இயேசிய செஞ்சாரு. அவங்க சீடர்கள் ஏன் அதெல்லாம் செய்யல? ஒரு 5% கூட செய்யலையே. இதெல்லாம் நம்ம படிக்கணும், புரிச்சுக்கணும். அடுத்த கேள்வி 3. கடவுள் தனது திட்டத்தை நிறைவேற்ற எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றி இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுங்க? கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்ற எதை வேண்டுமானால், யாரை வேண்டுமானால், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்த. ஆனால் அவைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து இயற்கை ஒப்பு கொடுத்து ஏற்கனவே பார்த்தோம். ஈஸ்டார் இயேசுவின் நட்சத்திரம் அங்க உருவாகணும். இயற்கை இயேசுக்கென்று ஒரு நட்சத்திரம் உருவாகும். இந்த பேர் ஜீசஸ் கிராஸ், இயேசுவின் நட்சத்திரம். இயேசு அநேகரை பயன்படுத்துகிறார். பலர் பாசிட்டிவா தான், சிலர் நெகட்டிவா இருக்கும். ஏரோது நெகட்டிவா இருக்காரு. ஏரோது கூட இருக்க நெகட்டிவா இருக்கிறார். இயேசு இடையர்கள், மெய்ப்பர்கள் அவர்களை பயன்படுத்தி எல்லாரையும் பயன்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் கடவுளுக்கு வேணும். நீங்களும் நானும் இல்லாம கடவுள் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நீங்கள் இல்லாம இவர்கள் இல்லாமல் இவெல்லாம் கடவுளால் இதையும் செய்ய முடியாது. அதான் அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு இருந்தாதான் நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும். கடவுளால் ஆகாத காரியம் உண்டோனா கண்டிப்பா
ஆனா அதுக்கு நீங்கள் நானா வேணும். அதெல்லாம் தெளிவுபடுத்து, பைபிள் தெளிவுபடுத்து, இயேசு அதுதான் அதிகமாக தெளிவுபடுத்து. கடைசிக்கு நம் மூலம் கடவுள் தன் திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்த சூழ்நிலைகள் என்ன? எப்பெல்லாம் சூழ்நிலை பயன்படுத்தலாம்? எனக்கு நிறைய இருக்கு. முக்கியமா இந்த 3 மாசத்துல இந்த அசாம் போயிட்டு வந்தது, மணிப்பூர் போயிட்டு வந்தது, எப்பெல்லாம் கடவுள் பயன்படுத்துறான். எடுத்து கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறா கடவுள் கரெக்டா என்ன பண்ண சூழ்நிலை மாத்துறாரு. அந்த அந்த அதிகாரி என்ன பண்றாரு, நாங்க போன காருடைய அந்த கீழே இருக்கிற அந்த போர்டை படிக்க வைக்கிறார். அந்த போர்டில் என்ன போட்டிருக்கு, அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மணிப்பூர் அமெரிக்கன் பேப்டிஸ்ட் சர்ச் ஜெனரல் செக்ரட்டரி போட்டிருக்கு. அதை பார்த்து அவங்க முக்கியமானவங்களா சரி இல்லைன்னு ஷூட் பண்ணிருக்கோம் எடுத்தாங்க. அதான் சொல்றேன், நாங்க எய்ம் பண்ணி ட்ரிகர் பண்ணாத ஒரே இது நீங்க தான் அப்படின்ட்டு சொல்றேன். 1.5 வருஷத்துல அப்ப கடவுள் ஏதோ சுத்த வச்சுட்டாரு, வச்சு ரொம்ப பண்ண போறாரு. அந்த படத்துல விழுந்து கிடக்கும்போது வெளியிலலாம் சத்தம் கேக்குது, துப்பாக்கி சத்தம் கேட்குது, ஜனங்க அலற சத்தம், கத்துற சத்தம் எல்லாம் இருக்கு. காலையில அந்த மிலிட்ரி வந்து எங்களை தூக்கி வெளில எடுக்கும்போது சுத்தி எல்லாமே எரிஞ்சு போய் கிடக்குது. சர்ச்சு, வீடு, பாஸ்டர் வீடு எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. நாங்க எரியாம வெளில வந்திருக்கிறோம். அப்போ நான் நினைச்சேன், கடவுள் மணிப்பூர்ல நல்லா வயிறு நிறைய சாப்பிட வச்சாரு 1 மாசம். கண்டதை தின்னு ஒரு 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 சுத்து பெருத்து கூட போயிட்டேன் நான். ஓஹோ, கொழுக்க வச்சு அடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காரோன்னு அந்த பள்ளத்தை நடிச்சிருந்தாக்கா, கொழுக்க வச்சு அடிக்கிறது இல்லை, உங்களை நான் பயன்படுத்த போறேன். இதெல்லாம் சூழல்கள், உங்களுக்கு அதெல்லாம் சூழல்கள் வந்திருக்கலாம். கடவுளை நாம மையப்பட்டு நீங்க எழுந்து பிரகாசித்து இருக்கிறீங்களா? இதுதான் அந்த கேள்வி சொல்லுங்க. என்னோட முடிக்கிறேன் இன்றைய பாடத்தில் பாடத்தில் நம்முடைய நிலை என்ன? தயவு செய்து நீங்க பதிவிடுங்க. எனக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுங்க. இதான் காணிக்கை. எனக்கு கொடுக்குற காணிக்கை தான் 60-80 மணி நேரம் ஆகும் இந்த பாடத்தில். அப்போ ஒரு வார்த்தை எவ்வளவு பாடங்கள் நான் ஆயத்தப்படுத்துறேன். எத்தனை பைபிள் காலேஜஸ்க்கு ஆயத்தப்படுத்துறேன், சண்டேல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துறேன். அதுவும் இப்படிதான் பண்ணுவேன். பாஸ்டர் ஃபெலோஷிப்ல செய்தி கொடுக்குறதுக்கு நம்ம குழுல ஒருத்தர் ஐயா எங்க சர்ச்சுக்கு நீங்க செய்தி கொடுக்க வருவீங்களான்னு ஒரு பாஸ்டர். கண்டிப்பா வருவேங்க ஐயா. ஐயா வரும்போது அதே மாதிரி நீங்க செய்தியில நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது போடுங்க ஐயா. நான் வந்து எங்க இதுல வந்து டிவிலாம் இருக்குது, அதுல போடுங்க ஐயா. நீங்கள் யார் அழைத்தாலும் வருவதற்கு நான் ஆயத்தம். எங்கே வேணா எப்படி காணிக்கை கொடுக்கணுமே எல்லாம் எதிர்பார்க்க. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை, கடவுள் கொடுக்கிறார். அதனால அதை பத்தி கவலையே படாதீங்க. இல்லைங்களா? இவ்வளவு கொடுக்குற அதெல்லாம் கிடையாது. கொடுக்குறீங்க கடவுளுடைய வார்த்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வேற எங்க போயிட்டேன். சோ இனி இந்த பாடம் இன்னைக்கு பார்த்தது என்ன? யோவானின் பிறப்பு. கடவுள் யோவானின் தாய் பட்டையரை யோவானை சுற்றத்தாரை பயன்படுத்துகிறார், சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார், பொருட்களை பயன்படுத்துகிறார். யோவான்ட்டு எழுதுறதுக்கு ஒரு பலகை வேணும், ஒரு இது வேணும், சாக்கோல் வேணும். அப்போ கடவுள் யாரை வேண்டுமானால் எதை வேண்டுமானால் பயன்படுத்தார். தன்னுடைய மகன் பயன்பாட்டுக்குரியவராய் இருக்கணும்னா நீங்களும் நானும். இயேசு இந்த உலகத்துக்கு பயன்பாட்டுக்குரியவராக நீங்களும் நானும். இதை மனதில் கொள்வோம். கடவுள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.